ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது லூமினாஸ் பிராண்ட் இன்வெர்ட்ரு. மாடல் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ வோல்ட்டு நியோ 1550 மாடல். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை காட்டுறேன் பாருங்கள். இதோட மாடல் தான் எக்கோ வோல்ட் நியோ 1550. இதோட விஏ வந்து பார்த்திங்கன்னா 1400 விஏ. அதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1176 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் இதிலேருந்து எடுத்துக்கிடலாம். சரிங்களா? ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் கரண்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். இதை பற்றியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இப்போ பவர் இருக்கும்போது மெயின்ஸான் அப்படிங்கிற லைட்டு எரியும். சார்ஜிங் வந்து ஏறிட்டு இருக்குன்னா அந்த லைட்டு க்ரீன் லைட் எரியும். இல்லைனா இப்போ அணைஞ்சிட்டு லைட் அணைஞ்சிட்டு சார்ஜ் ஃபுல் லைட்னு அர்த்தம். எக்கனாமிக் மோடு, அதாவது இசிஓங்கிறது எக்கனாமிக் மோடு. வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இன்வெர்ட்டர் மோடு, யூபிஎஸ் மோடுன்னு வேறு பிராண்டில் ஒரு சில பிராண்டில் சொல்லுவாங்க. அதுதான் இது. உங்களுக்கு இன்வெர்ட்டர் மோடில் கரண்ட் கட்டாயி பேட்டரியில் ஓடிட்டு இருக்குன்னா அது எக்கனாமிக் மோடு, இந்த லைட்டு மட்டும் எரியும். சரிங்களா? யூபிஎஸ் மோடு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கம்ப்யூட்டர், அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட்டு கட்டானே ரீபூட்டிங் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூபிஎஸ்ங்கிற மோடு. இதை எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, இந்த சுவிட்சை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூபிஎஸ் மோடு மாறிடும். இந்த மோடில் போட்டால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்காது அதில். சரிங்களா? லேப்டாப்னால் பேட்டரி பேக்கப் இருக்கும். அப்படி இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆகிட்டோ இல்லை திருப்பி கரண்ட் ரிட்டன் வரும்போதோ, பவர் வரும்போதோ அந்த ரீபூட்டிங் ஆகும். அதாவது ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது டேட்டா வந்து என்ன செய்யும், ஏதாவது ஸ்டோர் பண்ணாமல் போட்டிருந்தோன்னா அழிஞ்சிரும். சிஸ்டம்க்குமே கம்ப்ளைண்ட், மதர் போர்டு அந்த மாதிரி அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த யூபிஎஸ் மோடில் போட்டிங்கன்னா அந்த ரீபூட்டிங் பிரச்சனை இருக்காது. பட் இதோட வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ் மோடில் போட்டிங்கன்னா 180 to 260 அந்த ரேஞ்சு, அதாவது 260க்கு மேலே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இருந்தாலுமே பேட்டரியில் ஓட ஆரம்பிச்சிடும். 180க்கு கீழே போனாலுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கரண்ட் இருந்தாலும் பேட்டரியில் ஓட ஆரம்பிச்சிடும். இதுவே இப்போ இன்வெர்ட்டர் மோடு, இப்போ மோடை சேஞ்ச் பண்ணுறேன். இன்வெர்ட்டர் மோடுனா அதாவது எக்கனாமிக் மோடு. இப்போ எக்கனாமிக் மோடு சேஞ்ச் ஆகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ட் ரேஞ்சு. இன்புட் வோல்டேஜ் வந்து ஒய்ட் ரேஞ்சு. எப்படின்னா, இப்போ இன்புட் வோல்ட் வந்து 290 வோல்ட்டு, அதிகமாக 290 வோல்ட் வந்தால் கூட இது மெயின்ஸில் தான் ஒர்க் ஆகும், சார்ஜிங்லாம் நடக்கும். அதே மாதிரி லோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100 வோல்ட் இல்லை 120 வோல்ட் வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன செய்யும், பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், அவுட்புட்லாம் கொடுக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ பேட்டரி அப்படிங்கிறது, இதில் இப்போ ஒரு 150 ஆம்பியர் பேட்டரி போட்டிருக்கோம். ஃபுல் ஷடன் அன்றைக்கி என்ன செய்யும், பவர் ஃபுல்லாக இதில் இருக்க எனர்ஜி ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்படின்னா லோ பேட்டரி காட்டி ஆஃப் ஆகும். இப்போ ஓவர்லோடுங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி போட்டால் ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம், அதில் பின்னாடி நம்ம பார்த்துருந்தோம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ வாட்ஸ் எடுக்கலாம்னா 1176 வாட்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அந்த வாட்ஸுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஓவர்லோடு காட்டும். இல்லை அப்படின்னா இப்போ கம்மியாக தான் கொடுத்துருப்பீங்க, ஒரு 400 வாட்ஸ் 500 வாட்ஸும் கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் ஓவர்லோடு காட்டுதுன்னா அதில் இருக்கக்கூடிய லோடு, இப்போ இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய லோடில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதுவும் இன்வெர்ட்டரில் ஓவர்லோடு காட்ட தான் செய்யும். ஏன்னா இன்வெர்ட்டர் வழியாக போகக்கூடிய லோடில் ஷார்ட் சர்க்கியூட் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அது ஓவர்லோடு தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ பிசிபி வந்து இந்த இன்வெர்ட்டரோட ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பிசிபி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் கார்டு, இப்போ கண்ட்ரோலர் ஐசி தான் இருக்குது. இதில் தான் போர்டு கம்ப்ளைண்ட்டுங்கனால எல்லா லைட்டுமே அணைஞ்சு ஃபால்ட்டி இண்டிகேட்டர் ஆச்சு. அதனால் இப்போ பிசிபி வேறு எதுவும் மாட்டிட்டு இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். அதேமாதிரி இப்போ சார்ஜிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடு வந்து 4 மோடு கொடுத்துருக்காங்க சார்ஜிங் டைப்பு. லோக்கலு, எஸ்எம்எஃப், ஃப்ளாட் பேட்டரி, டியூப்லர். நம்ம வந்து இப்போ டியூப்லரில் போட்டிருக்கோம். சரிங்களா? டியூப்லரில் போட்டாச்சு. இல்லை ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து சைஸு கொஞ்சம் பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் சிங் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க. பட்டு ஒவ்வொரு இதுக்கும் இந்த செக்ஷனுக்கு 4, இந்த செக்ஷனுக்கு 4, 8 மாஸ்பெட்டு. அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கு பவர் விங்க்கு 4, அந்த இது 4. சரிங்களா? மொத்தம் 16 மாஸ்பெட் போட்டிருக்காங்க. பட் ஹீட் சிங் சின்னதாக போட்டனால லோடு எடுத்ததுன்னா ஹீட் ஆகும். அப்படிங்கிறனால ஃபேன் சைஸ் வந்து வழக்கமாக 3mm அந்த ஃபேன் தான் போட்டிருப்பாங்க. இது 4mm டைப் பெரிய ஃபேனாக போட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மருமே உங்களுக்கு கெப்பாசிட்டி கூடங்கள்ல பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்குது பாருங்கள். இப்போ இன்புட் கொடுத்துருக்கோம். இன்புட் அப்போ ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இன்புட் ஆஃப் பண்ணோடனே எக்கனாமிக் மோட், அதாவது இன்வெர்ட்டர் மோடில் ஓடுது, பேக்கப் மோடில். இதில் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு டியூப்லைட்டு, எலக்ட்ரானிக் சோக் டியூப்லைட் ஒன்றும், ஒரு எல்இடி லைட்டு 9 வாட்ஸ் எல்இடி லைட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ 40.8 ஆம்ஸ் காட்டுது.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிசி பவர் மீட்டர்னால் துல்லியமாக காட்டும். உங்களுக்கு 5.61 ஆம்ஸ் காட்டுது, 69.8 வாட்ஸ் காட்டுது. ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பி மெயின்ஸை கொடுக்கலாம். மெயின்ஸை கொடுத்தாச்சு, சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ ஆல்ரெடி சார்ஜிங் வந்து ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. அதனால தான் சார்ஜிங் லைட்டும் எரியலை. உங்களுக்கு இதுலேயும் வந்து ஆம்ஸு ஃப்ளோ ஆகிறது காட்டலை. இதில் ஆம்ஸ் ஃப்ளோ ஆகிறது காட்டுது. பார்த்தீங்கன்னா 13.46 சம்திங் வோல்டேஜ் இருக்குது. 3.30, அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ஆம்பியர் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆகுது பாருங்கள். பட் இதில் வந்து ஒரு 80%க்கு மேலே சார்ஜிங் ஏறிட்டுனாலே லைட் அணைய தான் செய்யும். சரிங்களா? இதில் சார்ஜ் ஏறுதுன்னா லைட் எரியும், சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுனா லைட் அணைஞ்சிரும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த யூபிஎஸ் எப்படி போடுறதுன்னு தெரியாது. அது திருப்பியும் ஒரு டைம் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இதை லாங் ப்ரெஸ் பிடிக்கிறீங்க. ஓகே, மாறிட்டா? யூபிஎஸ் மாறிட்டு. அதே இது இப்போ இன்வெர்ட்டர் மோடு கம்ப்யூட்டர்லாம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் போடலை அப்படின்னா திருப்பியும் அதே லாங் ப்ரெஸ்ஸு. ஓகே, அதே மாதிரி இந்த சுவிட்சோட டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. ஆன் ஆஃப் சுவிட்ச்னா ஒரு டைம் அமுக்குனா உள்ளே போய் லாக் ஆகிட்டுனா அது ஆனு, அது ரிலீஸ் ஆச்சுன்னா ஆஃப்னு இருக்கும். பட் இது ஃபெதர் டச் சுவிட்ச். ஒரு டச் பண்ணிங்கன்னா ஆஃப், ஒரு டச் பண்ணால் ஆனு. அதுவே லாங்காக பண்ணிங்கன்னா மோடு சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.